கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. குழந்தைகளே, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டோரிஸ் வேல்யூஸ் செஷனுடைய 4th கிளாஸ் நடக்கிறது. இன்னைக்கு நம்மளோட டாபிக் வேதம் அப்படிங்கிறது. இப்போ அடியன் அந்த டாபிக்க நடத்திடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போன செஷன்ல என்ன நடந்தது, அதுக்கு முன் செஷன்ல என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் ரிவிஷனும் பண்ணணும். ஓகே, சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். I hope the screen is visible. So this topic is Vedam. வேதம் அப்படிங்கிற வேர்ட நீங்க பல தடவை கேட்டிருப்பேன் குழந்தைகளே. சோ வேதம்னா என்ன அப்படிங்கறத நம்ம இனி பார்க்க போறோம். வேதம் அப்படிங்கிறது அது ஒரு சாக்ரெட் டெக்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூல் புக் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேதம் இஸ் a rule book or a guide kind of a book which tells us what is to be done in life, what is good for us அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றது வேதம் அப்படிங்கிறது. வேதம் is not written by anybody. அது அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவா. It is not written by any man. And also it is eternal. எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கு. எப்படி பெருமாள் இருந்துட்டே இருக்காரோ நித்தியமா, இந்த வேதமும் நித்தியமா இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி it shows us hidden truths and so it is called as மறை. Okay, so essentially Vedam has 4 attributes or 4 features. One is it is not written by anybody. It's not written by man, so it's called as apaurusheyam. It is eternal or nityam, and it is a spiritual manual. As I just told you, it's a guide book, rule book. So அது ஒரு சாஸ்திர கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம். And it shows us a lot of hidden facts. அதனால அதுக்கு தமிழ்ல மறை அப்படிங்கிற பேரும் உண்டு. வேதத்துல பேசிக்கா 4 கிளாசிபிகேஷன் உண்டு. வேதம் can be classified into 4 types. That is Rigvedam, which is in the form of poetry, Yajurvedam, which is in the form of prose, Samavedam, which is in the form of music, and Atharvana Vedam, which contains mantras for siddhi. So 4 வேதங்கள் உண்டு. அந்த 4 வேதங்கள் என்ன? முதல்ல ரிக்வேதம். அது போயம் மாதிரி இருக்கும். இப்ப போயட்ரிலாம் எங்கெல்லாம் ஸ்கூல்ல கத்துக்கிறேன் இல்லையா, போயட்ரில எப்படி இருக்கும்? வேர்சஸா இருக்கும், அதுல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் ரிக்வேத மந்திரங்களுடைய ஸ்ட்ரக்சரும் இருக்கும். சோ ரிக்வேதம் போயட்ரி மாதிரி இருக்கும், கவிதை மாதிரி இருக்கும். யஜுர்வேதம் அப்படிங்கிறது ப்ரோஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி லெசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூல்ல, அந்த ஃபார்மேட்ல யஜுர்வேதம் இருக்கும். அதுக்கப்புறம் சாமவேதம். சாமவேதம் ரொம்ப மியூசிக்கலா இருக்கும். நீங்க கோவிலுக்கு எல்லாம் போயிருந்தேன்னா எப்பயாவது சாமவேத பாராயணம் பண்றச்சே கேட்டிருக்கலாம். கேட்கறச்சேவே நம்மளுக்கு அது மியூசிக்கலா இருக்கும். ரிசைட் பண்றதை பார்த்தாலேயே பாட்டு பாடுற மாதிரி தான் தோணும். ஸோ இட்ஸ் இன் அ வெரி மியூசிக்கல் ஃபார்மேட். அதுக்கப்புறம் அத்தர்வண வேதம் அப்படிங்கிறது அதுல நிறைய சித்திக்கான மந்திரங்கள்லாம் உண்டு. நிறைய ஏதாவது நம்மளுக்கு ப்ரொக்யூர் பண்ணணும் தபஸ் பண்ணி அப்படின்னா அதர்வண வேத மந்திரங்களை வச்சு அந்த மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணா அந்த தபஸ்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் சித்திக்கும். சோ சித்திக்குரிய மந்திரங்களை உடையது அதர்வண வேதம். இந்த வேதங்கள்லாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா இல்ல, 4 பிரான்சஸ் எல்லாம் இல்ல, எல்லாம் சேர்ந்து இருந்தது. அது ரொம்ப நிறைய இருந்தது, எக்கச்சக்கமா இருந்தது. எது எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே புரியாம இருந்தது. எந்த பார்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாம இருந்தது. அதனால என்ன பண்ணார், வேதவியாசர் அப்படிங்கிற மகரிஷி
இந்த வேதங்களை கிளாசிஃபை பண்ணார். இந்த மாதிரி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதுக்குள்ளேயும் சப் கிளாசிபிகேஷன்ஸ் உண்டு நிறைய. அந்த சப் கிளாசிபிகேஷன்ஸையும் பண்ணி கொடுத்தார் வேதவியாச மகரிஷி. இப்போதைக்கு நீங்களாம் சப் கிளாசிபிகேஷன் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் நோ த 4 main names and the fact that Maharishi Vedavyasa arranged all the Vedas. ஓகே, இப்ப வேதம் சொல்லணும், வேதம் ஓதணும், வேதம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரு வேதம் சொல்ல முடியும்? யாருக்கு உபநயனம் ஆயிருக்கோ அவ மட்டும்தான் வேதம் சொல்ல முடியும். ஓகே, சோ உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வேதம் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு ரைட்ஸ் வருது, ஒருத்தருக்கு எலிஜிபிலிட்டி வருது. சோ வேதம் ஓதணும், வேதம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா உபநயன சம்ஸ்காரம் முக்கியம். அடுத்தது, வேதத்தை புக்க பார்த்து தானே எல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல ஒரு குரு கிட்டக்க வேதத்தை கத்துக்கணும். குரு உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேதம் சொல்லணும். So it's very very important to learn from a proper guru. மூணாவது, வேதத்தை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்ப நீங்க எல்லாம் ஸ்தோத்திரம், பிரபந்தம் எல்லாம் கத்துக்கிறேன், அதையும் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வேத ப்ரொனவுன்சியேஷன்ல மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஒரு மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. அண்ட் வேதத்துல வெறும் வேர்ட்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. வேதத்துக்கு ஸ்வரம் உண்டு. அந்த ஸ்வரமும் சொல்லி தருவா வேதம் சொல்லி கொடுக்கறச்சே. அந்த ஸ்வரத்தையும் மாத்தாம சொல்லணும். சோ வேதம் டஸ் நாட் பர்மிட் எனி மிஸ்டேக்ஸ். இஃப் யூ ஹேப்பன் டு மேக் அ மிஸ்டேக் in the swaram or in the ucharanam, that is pronunciation, the entire meaning can be changed. So ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உச்சாரணத்திலையும் ஸ்வரத்திலையும். So the right pronunciation is extremely important while reciting the Vedas. So வேதத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் முக்கியம். ஒண்ணு, உபநயன சம்ஸ்காரம் ஆயிருக்கணும். இன்னொன்னு, நல்ல குரு கிட்டேந்து, ஆச்சாரியன் கிட்டேந்து கத்துக்கணும். இன்னொன்னு, வேதத்தை ஒழுங்கா உச்சரிக்கணும், ஒழுங்கா சொல்லணும். சரியா? இப்படி உபநயன சம்ஸ்காரமாகி குரு கிட்டேந்து வேதம் கத்துண்டு ஸ்வரசுத்த உச்சாரணத்தோட யாரு வேதத்தை சொல்லி வேதத்துல இருக்கிற பிராக்டிசஸ் எல்லாம் கடைபிடிக்கிறாளோ, பெரியவா சொன்ன மாதிரி, அவளுக்கு வைதீகன் அப்படிங்கிற பேர் உண்டு. So the one who leads a life according to the Vedas is called a Vaidika. ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? குயிக்கா ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வேதம் இஸ் நாட் ரிட்டன் பை எனிபடி. வேதம்ங்கிறது அப்பௌருஷேயம். அதே மாதிரி அது எப்பவுமே இருக்கு. எப்படி பெருமாள் நித்தியமா இருக்காரோ அந்த மாதிரி வேதமும் நித்தியமா இருக்கு. வேதம்ங்கிறது என்ன? It is a spiritual manual. It's a spiritual rule book. And what does it show? It shows us many hidden truths. And so it also has the name Marai. இப்ப வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். மறை அப்படின்னு சொல்லணும். வேதம் யாராலையாவது எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா நோ, இட் இஸ் அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லணும். இஸ் வேதம் நித்தியம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா எஸ் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் வேதம் அப்படின்னு கேட்டா வேதம் இஸ் அ சாசன கிரந்தம் ஆர் அ ஸ்பிரிச்சுவல் மேனுவல் அப்படிங்கறத சொல்லணும். ஆச்சா? அப்புறம் வேதம்ங்கிறது நிறைய இருந்தது, மிக்ஸ்டா இருந்தது. அத வேதவியாசர் அப்படிங்கிற மகரிஷி கிளாசிஃபை பண்ணார். He classified the Vedas into 4: Rigvedam, Yajurvedam, Samavedam and Atharvana Vedam. Rigvedam is in the form of poetry. Yajurvedam is in the form of prose. Samavedam is musical and Atharvana Vedam contains mantras for siddhi. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்ச உடனே அடியன் கொஸ்டின்ஸ் கேட்பேன். So you all have to answer the questions. That's why Adiyan is revising everything also. Okay, அடுத்தது வேதம் படிக்கணும்னா இம்பார்ட்டண்டா அதுக்கு உபநயனம் ஆயிருக்கணும்.
ஒரு நல்ல குரு கிட்ட இருந்து கத்துக்கணும். வேதத்தை ஸ்வர சுத்தமா உச்சரிக்கணும், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். And one who leads a life according to the Vedas is a Vaidika. So this is all the information that you need to know in this session. After this I'll tell you a story. பரத்வாஜ மகரிஷியினுடைய கதை. இதை அடியன் முதல்ல தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றேன். பரத்வாஜர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு வேதாத்தியனம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உபநயனம் பண்ணிண்டார், நல்ல குரு கிட்டக்க போய் வேதத்தை கத்துண்டார். அப்புறம் அந்த வேதத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் புதுசு புதுசா நிறைய கத்துட்டே இருந்தார். அவருக்கு 100 வயசாச்சு. 100 வயசான உடனே இந்திரன் சேர்ந்தான். அவரோட வாழ்க்கையோடைய கடைசி பகுதி அது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. பட் இந்திரனுக்கு தோணித்து, இந்த மகரிஷி இப்படி வாழ்க்கை முழுக்க வேதமே சொல்லிட்டு இருக்காரு, வேதாத்தியனமே பண்ணிட்டு இருக்காரு, இவர் லைஃபை என்ஜாய் பண்ணவே இல்லையே, இவர் எங்கேயுமே போலியே, டிவி பார்க்கலையே, குழந்தைகளை அழிச்சுட்டு பார்க்க போலியே, குழந்தைகளே இல்ல அவருக்கு, ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அவர் வேதாத்தியனமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எந்த லைஃப் பிளஷர்ஸையும் அவர் என்ஜாயே பண்ணலையே, அவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை அவர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவாரோ என்னமோ, இவர் இவ்வளவு நல்லவரா இத்தனை நாள் வேதம் சொல்லிட்டே இருக்காரு, அதுக்கு ஒரு ஃப்ரூட்டா நம்ம இன்னும் ஒரு 100 இயர்ஸ் கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்திரன் அந்த பரத்வாஜ மகரிஷிக்கு இன்னும் ஒரு 100 இயர்ஸ் கொடுத்தோம். அந்த 100 இயர்ஸ்ல, தட் இஸ் ஃப்ரம் 101st இயர் டு 200th இயர் ஆஃப் ஹிஸ் லைஃப், திருப்பி பரத்வாஜ மகரிஷி வேதமே கத்துண்டார், வேதமே பிராக்டிஸ் பண்ணார், வேதமே ரிசைட் பண்ணார். இப்படியே அடுத்த 100 வருஷமும் போச்சு. அவருக்கு 200 வயசாச்சு. பார்த்தான் இந்திரன், இந்த 100 வருஷத்திலேயே இவர் எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணலையே, இன்னொரு 100 வருஷம் கொடுத்து பார்க்கலாம், ஒருவேளை அப்பயாவது என்ஜாய் பண்றாரோன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு இன்னொரு 100 வருஷம் கொடுத்தான். அப்ப என்ன பண்ணார் மகரிஷி, 201st இயர் டு 300th இயர் அவருக்கு கிடைச்சதோ இல்லையோ, அதுலயும் வேதமே கத்துண்டார், வேதமே பிராக்டிஸ் பண்ணார், வேதமே ரிசைட் பண்ணார். ஃபுல் லைஃப் ஃபார் வேதம். இப்படியே இருந்தார். 300 இயர்ஸ் ஆயிடுத்தவருக்கு. அவர் அப்படியே போனி ஸ்கின்னி ஆயிட்டார். தலையில மயிரே காணும். அவருக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஒயிட் மயிரெல்லாம் கூட போயிடுத்து, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. இருந்தாலும் வேதம் சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்கிற நிலைமையிலயும் வேதமே படிச்சுருந்தார். இந்திரன் சேர்ந்தான், மகரிஷி இப்படி எத்தனை வயசு கொடுத்தாலும் வேதமே படிச்சுட்டு இருக்கேளே, உங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்களோட கோல் என்ன, எதுக்காக வேதமே படிச்சுட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னார், இந்திரா எனக்கு எப்படியாவது எல்லா வேதத்தையும் கத்துண்டு அதை மாஸ்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப இந்திரன் ஒரு விஷயம் சொன்னான். இப்படி கண்ணுக்கு முன்னாடி ஒரு டிவி மாதிரி போட்டு காமிச்சான். அந்த டிவில என்ன தெரிஞ்சது, 3 மலை தெரிஞ்சது. 3 மலைய பார்த்து இந்திரன் சொன்னா, பரத்வாஜா இந்த 3 மலை கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னு கேட்டான். தெரியறதே இந்திரா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த டிவிக்குள்ள போனான் இந்திரன். போய் அந்த 3 மலையில இருந்து, ஈச் மலையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் மலையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு, செகண்ட் மலையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு, தேர்ட் மலையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கொண்டு வந்தான். பரத்வாஜரை பார்த்து சொன்னா, பரத்வாஜரே ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், இது 3ம் இந்த 3 மலைகள் அந்த அளவு இருக்கு வேதம். நீங்க இந்த 300 வருஷத்துல, இந்த 300 இயர்ஸ்ல கத்துண்டது எவ்வளவு தெரியுமா? தோ நான் கொண்டு வந்திருக்கேனே, இந்த கைப்பிடி அளவு, ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் மட், அந்த 3 மலைகள்ல இருந்து அவ்வளவுதான் நீங்க கத்துண்டது. 300 வருஷத்துல இந்த மலையிலேந்து இருக்கிற ஒரு குட்டி கை மண் அளவுதான். அதனால எல்லா வேதத்தையும் மாஸ்டர் பண்ண முடியும்னா நினைக்காதீங்கோ. வேதங்கள் அனந்தம், கற்றது கை மண் அளவு அப்படின்னு சொன்னான். இதுல என்ன தெரியுது நம்மளுக்கு? வேதங்கள் நிறைய இருக்குன்னு தெரியுது. நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஆக்சுவலா ஓஷன் ஆஃப் நாலேஜ் கம்பேர் பண்றச்சு அது ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்படின்னு தெரியுது. அதனால நம்ம ஹம்பிளா இருக்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் இப்படி இருந்துட்டா அப்புறம் நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படணுமா கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆசைப்படணும். எதை கத்துக்கணும்னு ஆசைப்படணும்? எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டோ, எது உபயுக்தமோ அதை கத்துக்கணும்னு ஆசைப்படணும். அந்த உபயுக்தமான விஷயத்த, இம்பார்ட்டன்டான விஷயத்த நம்மளுக்கு ஆச்சாரியாலாம் சொல்லி தருவா, பெரியவாள்லாம் சொல்லி தருவா. அதனால
பெரியவா என்ன சொல்லி தராளோ அது கத்துக்கணும். அதனால நம்ம இந்த கதையில என்னாச்சுன்னா, இந்திரன் உபயுக்தமான சில விஷயங்களை அப்புறம் பரத்வாஜனுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு கதை போய் முடியறது. ஆக இந்த ஸ்டோரியினுடைய மாரல் 2. 1 வேதங்கள் அனந்தம், இன்னொன்னு கற்றது கைமண் அளவு. நம்ம எவ்வளவு கத்துட்டு இருக்கோமோ அது ஒரு கைப்பிடி மண்ணோடைய அளவுதான். ஆக்சுவலி இருக்கிறது ஒரு பெரிய மலை, மவுண்டன் அளவு. சரியா? சோ இதுதான் இந்த பரத்வாஜர் கதையினுடைய சாரம். இப்போ அடியன் will recite the same story in English. There was Rishi Bharadwaja who was very, very fond of doing Vedadhyayana. He got his Upanayanam done, and ever since he spent his life learning the Vedas, practicing the Vedas and reciting the Vedas. He became 100 years of age, and at that time Indra, who is the leader of gods, leader of devas, came and approached Bharadwaja Maharishi and told him that he was pleased with him for his devotion towards Vedas, and he wanted to grant him another 100 years of life. Actually, Indra wanted to see if Bharadwaja would spend these 100 years enjoying life in different ways. Bharadwaja had spent 100 years of his life only in learning. He did not get married, or he did not have children, or he was not interested in any other kind of relaxations or enjoyments in life till then. So Indra thought he must be given a chance to have these kinds of pleasures also. So he granted 100 years more to him. Bharadwaja Maharishi started practicing, reciting and learning the Vedas again for another 100 years. That is from his 101st year to the 200th year. At the end of 200 years, Indra appeared again and told Bharadwaja Maharishi that he could have another 100 years and enjoy life if he wished to. But Bharadwaja Maharishi chose to again learn, practice and recite the Vedas only, even in his 300th year. At the end of 300 years, Bharadwaja Maharishi had become very, very old. Indra appeared in front of him and asked him what his intention was. Why was he only learning the Vedas and reciting the Vedas? How many ever days he was given a lifespan? To this, Bharadwaja Maharishi said he wished to learn all the Vedas and master all of them. To this, Indra replied to Bharadwaja by showing 3 mountains in front of him. 3 mountains suddenly appeared in front of Bharadwaja from nowhere. Indra pointed out to the 3 mountains and went near those mountains and got 3 fistful of mud from each of these mountains. He got 1 fistful of mud from each of these mountains. Thus he had 3 fists full of mud. He told Bharadwaja that these 3 mountains represented the 3 Vedas, that is the Rig Veda, Yajurveda and Samaveda, and what Rishi Bharadwaja had learnt in 300 years of life was just those 3 fists full of mud. So Indra conveyed to Bharadwaja that Vedas are ananta. They are endless. You cannot finish learning all the Vedas, how much ever you try. And whatever you have learnt is a mere fistful as compared to what is available. So we need to be humble. How much ever we learn, there is always an ocean of knowledge remaining to be learnt. So this is one of the morals of the story. And the other moral is that Vedas are ananta or infinite. Well, what happened to Bharadwaja after this? Indra told Bharadwaja that though you cannot learn everything fully, you can learn what is important for you, what is significant for you, what is upayuktam for you. Saying so, Indra taught him upayukta Veda mantras. So also we need to understand that Shastric knowledge, Sampradaya Vishayam are all an ocean in itself.
So what we need to learn is something that our acharyas or elders tell us to learn. So they will guide us what we have to learn and how we have to learn, and that is the main moral of this story. Okay, another very important feature about Vedam that you need to know is, as I told you some time back, only people who have had Upanayanam can recite the Vedas actually. So what about people who have not had Upanayanam, like small kids or ladies or sects of people for whom Upanayanam cannot be performed? So will they not get the benefit of reciting the Vedas? The answer is no. Of course they will get the benefit of reciting the Vedas, because there is one form of Vedam that even they can recite, and that is the Tamil Vedam or Divya Prabandham, also beautifully called as Tamil Marai. As I told you all some time back, Vedam is called Marai because it reveals hidden truths. So, 4000 Divya Prabandham அப்படிங்கிறதுக்கு தமிழ் மறைன்னு பேரு. யாருக்கெல்லாம் உபநயனம் ஆகலையோ, உபநயனம் ஆக முடியாதோ, அவளாமும் இந்த மறைய, இந்த தமிழ் வேதத்தை சொல்லலாம். பெண்களோ இல்ல உபநயனமே பண்ணிக்க முடியாத சில கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பா, அவளோ வேதத்தினுடைய பயனை பெறணும் அப்படின்னா தமிழ் வேதமாகிற திவ்ய பிரபந்தத்தை சொல்லலாம், தமிழ் மறைய சொல்லலாம். சரியா? இதுக்கப்புறம் அசைன்மெண்ட், ரொம்ப ஈஸி அசைன்மெண்ட், fill in the blanks வச்சிருக்கோம் செக்ஷன் ஏக்கு. ஓகே, நவ் Adiyan will discuss this assignment as a revision of the class also. So can we have Q&A mode on, Adiyan? Yeah. Okay, super. இப்போ first fill in the blank போவோம். One who leads a life according to the Vedas is, யாருமா சொல்றேன்? Who is going to unmute and tell? Adiyan கேக்குறதா? கேக்குறதுமா. என்னமா ஆன்சர்? One who leads the life according to the Vedas is Vaidika. Super. Okay, next. Dash classified the Vedas. Adiyan Vedavyasa. Super. Maharishi Vedavyasa. Excellent. Next, the 4 Vedas are யாரோ சொன்ன ஆன்சர கிட்டா பேரண்டா தெரியல, கைண்ட்லி கிட்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. Okay. And in the 4 Vedas are Rigveda, Yajurveda, Samaveda and Atharvana Veda. Can you Super. Adiyan. Okay. 4th question. Vedas are called dash because nobody wrote them. யாருமா இதுக்கு ஆன்சர் சொல்றா? Yes, who's answering this question? Adiyan, யாருமா? Apaurushaya. Okay, super, very good. இப்போ வந்து செக்ஷன் பி அசைன்மெண்ட்டையும் Adiyan டிஸ்கஸ் பண்றேன். செக்ஷன் ஏ கிட்ஸ் கேன் ஆல்சோ ஆன்சர், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, வாட் டு யூ மீன் பை த டர்ம் அபௌருஷேயா? இப்ப சொன்னதுதான். So who will explain it? இப்ப இந்த fill in the blanksல பார்த்ததே தான். It is not done by the anyone. Written by anyone. Okay, it's not written by anyone. Okay, yeah. Okay, who will explain the term Vaidika?
Yarma, who is Vaidika? The answer is there in same bit of section A. Yeah. Again, Vaidika is who leads a life according to Vedas. Super. Very nice. What do you mean by Vedadhyayanam? Again, I have a doubt. Doubt வந்து முடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் கண்ணா. Questions முடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? Again, we'll give time for doubts. Please tell me what is Vedadhyayanam. Who's going to answer that? What do you mean by Vedadhyayanam? Again, Vedadhyanam is Upanayanam or the ceremony to bear the holy thread. And after you finish your Vedadhyanam, Upanayanam. Vedadhyanam is learning Vedam. Yes, Vedadhyanam is learning Vedas. Adhyayanam means learning. Okay. 2020 kids எல்லாம் ஆன்சர் பண்றாங்க நடுவுல போகுது. அப்படியே. ஓகே ஓகே. 2020 kids எல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணாதீங்க. 2021 kids ஆன்சர் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் ரிவைஸ் பண்ணியாச்சு இல்லையா நிறைய? So Adhyayanam means learning. Vedadhyayanam is learning of the Vedas. சரியா? Okay. Who will explain the term Marai? 2021 kids, please. Again, it has many truths. It has many truths. Many truths இருந்தா அதனால அதுக்கு மறையின் பேரா? Almost correct. ஒரே ஒரு word மிஸ் ஆகுது. It has many dash truths. What truths? Anybody? மறைனா என்ன அர்த்தம்? என்னம்மா? Another name of Vedam. Correct. Another name of Vedam Marai. ரொம்ப correct. But மறைனா என்ன அர்த்தம்? It has many truths ன்னு சொன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் ட்ரூத்ஸ்? இப்ப ஒரு விஷயத்த நம்ம மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைச்சு வைக்கிறோம்னா ஹைட் பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. சோ மறை இஸ் சம்திங் which has hidden truths inside it. நிறைய மறைச்சு வைக்கப்பட்ட விஷயங்கள் வேதத்துல இருக்கு. சோ அதுக்கு மறைன்னு பேரு. புரிஞ்சுதா? அவங்க அன்மியூட் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணு செலக்ட் பண்ணி எனக்கு தெரியும். எதுக்கு அதை சொல்ல மாட்டேன்னு என்ன சொல்லணும்? Okay, so Marai is something which has hidden truths in it. சரியா? So இது வந்து explain the terms ஆச்சு. இத தவிர section A ல வந்து you have to depict the story of Bharadwaja by either drawing or by recitation, and recitation should be within 5 minutes. அப்புறம் section B க்கு what did you understand from the story of Bharadwaja, and you have to go and find out which branch of Vedam your family belongs to. யஜுர்வேதமோ ரிக்வேதமோ அதர்வண வேதமோ சாமவேதமோ ஏதாவது ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருப்பா எல்லா ஃபேமிலியும், வைதிக ஃபேமிலிஸும். சோ உங்க ஃபேமிலி எந்த வேதத்தினுடைய பிரான்ச் அத்தியனம் பண்றா அப்படின்னு நீங்களா கண்டுபிடிச்சுன்னு வரணும். செக்ஷன் பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ அட் திஸ் பாயிண்ட் Adian would also like to make a mention of the last week's assignments. Last week ரொம்ப நன்னா, last week இல்ல சாரி, last session assignments ரொம்ப நன்னா பண்ணியிருந்தேன் குழந்தைகள். கிளாஸ் ரூம் ஏல சில பேர்லாம் நரேட் பண்ணியிருந்தேன் ஸ்டோரிஸ். So we have a batch of assessors who go through these assignments and they've given us feedback that A. Gayatri, Madhav, Sevilimedu, Shreya, Arun and all have recited the story exceptionally well. And Sri Malolan has written very beautifully. He has written the assignment in a very beautiful way. And classroom B la Achyut Rangan, Vakula Shri and Vishruta Simhan have done very well. All of you have done well. These are all exceptionally well. So making a mention of that here. So இந்த மாதிரி எல்லாருமே நல்லபடியா அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க. ஆன் டைம் சப்மிட் பண்ணுங்க. It's very important to submit on time and submit neat assignments.
சரியா? So that was about the discussion. Now Adian will just get back to your class to ask what you understood from the story, or anybody who can tell me today's story in short. After that we can have questions from anybody. சரியா? குயிக்கா 5 minutesல இனியோட ஸ்டோரி யார் சொல்ல போறீங்க? பரத்வாஜ ஸ்டோரி. அடியன் முதல்ல பரத்வாஜ மகரிஷி அவர் உபநயனம் பண்ணிட்டு போய் அவர் ஆச்சாரியன் கிட்ட போய் வேதம் கத்துப்பார். வேதம் கத்துட்டு வேதத்தை சொல்லி சொல்லி அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்ப அவருக்கு 100 years ஆனதுக்கு அப்புறம் இந்திரன் வருவான். இவர் என்ன விளையாடவே இல்லை, இவர் குழந்தைங்க கூட அவருக்கு அவளோட குழந்தைகளை கூட்டின்னு போய் பார்க்க விளையாடலாம், அது மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்லி இந்திரனுக்கு டவுட் வரும். அப்ப இந்திரன் என்ன பண்ணுவான்னா அவருக்கு அவர் இன்னமும் 100 years இன்னும் ஒரு 100 years கொடுக்கலாம் அவருக்கு. அப்ப அவர் அதுலயும் அவரோட குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி விளையாடுறான்னு பாக்கலான்னு சொல்லி அவர் இந்திரன் பாப்பர் உட்காந்து. அப்பயும் அவர் அந்த 100 years இன்னொரு 100 years அவர் வேதத்தை சொல்லியே அவர் இருப்பார். நெக்ஸ்ட் இன்னொரு 100 years கொடுக்குமா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுலயும் அவர் வேதத்தை தான் சொல்லிட்டே இருப்பார். அடுத்து இன்னொரு தடவை 100 years கொடுத்துட்டு அவர் என்ன சொல்ல அந்த இயர்ஸும் பண்ணே இந்திரன் வந்து கீழே இறங்கி சொல்லுவார், நீங்க ஏன் வேதத்தையே கத்துட்டே இருக்கே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லு, ரொம்ப அழகா சொல்லு. அவர் சொல்லுவார், இந்திரன் சொல்லுவார், நீங்க அவர் முன்னாடி டிவி மாதிரி 3 மலை போட்டு காமிப்பார். அந்த 3 மலையில சொல்லுவார், நீங்க இந்த 3 மலையில ஒரு புடி கை மண் தான் நீங்க எடுத்திருக்கீங்க, நீங்க சொல்லித்த நீங்க கற்றது அப்படின்னு சொல்லுவார். சூப்பர். சோ இதுல என்ன தெரியுது? இதுல ரொம்ப அழகா சொன்ன கதையை. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ரங்கஸ்ரீ, ரொம்ப அழகா கதை சொன்ன. பேசுறது கை மண்ணல. சூப்பர். அப்புறம் ஸ்ரத்தா ஸ்ரீயா? ஓகே, சாரி, ரங்கஸ்ரீன்னு பார்த்தேன். ஸ்ரத்தா ஸ்ரீயா? ஓகே ஓகே, சாரி. சூப்பர் ஸ்ரத்தா ஸ்ரீ, ரொம்ப அழகா சொன்னேன். சோ கற்றது கைமண் அளவு ஒரு மாரல். இன்னொரு மாரல், இன்னொரு வேதங்கள் அனந்தம். சோ நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதுல இருந்து, வேதத்துல இருந்து மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துல இருந்தும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ எது ரொம்ப யூஸ்ஃபுல்லோ அது நம்மளுக்கு நம்மளோட அம்மா அப்பாவோ ஆச்சாரியனோ சொல்லி தருவா, பெரியவாள்லாம் சொல்லி தருவா. ஓகேவா? ஓகேமா கண்ணா, ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்யூ சோ மச். அடியே தன்யாஸ்மி. சரி, இப்போ யாருக்கெல்லாம் என்ன கொஸ்டின்லாம் இருக்கு? அடியே யாரோ கொஸ்டின் கேட்டேமா அப்பயே. என்னமா கொஸ்டின் இப்ப கேட்கலாம்? அதோட எண்டிங் என்ன ஆச்சுன்னா, இந்திரன் சொன்னா, இவ்ளோ வேதம் இருக்கு, வேதத்தை ஃபுல்லா படிச்சு முடிக்க முடியாது,
சோ உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ எது ரொம்ப யூஸ்ஃபுல்லோ அதை நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் சொன்னான் பரத்வாஜ மகரிஷி கிட்ட. சோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறது, நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். எது இம்பார்ட்டன்ட்டோ எது யூஸ்ஃபுல்லோ, எல்லாமே யூஸ்ஃபுல் தான், எது நம்மளுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லோ அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம் நம்ம பெரியவா கிட்ட. அடியன் குழந்தைகள் கொஸ்டின் இருந்தா அந்த கொஸ்டின் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க, சாட்ல போடாதீங்க. கொஸ்டின் சிம்பிள் பிரஸ் பண்ணா நீங்க கேட்கலாம். என்ன Okay, there is a question which Adiyan read. Adiyan wanted to clarify that point even before. 3 மலை மட்டும் ஏன் காமிச்சான் இந்திரன் அப்படின்னு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. 4 வேதம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது பேசிக்கலி அந்த 3 வேதங்களை தான் அவர் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார் பரத்வாஜர். சோ காமிச்சா இந்திரன் 3 மலை. அடியன் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் அதர்வண வேதம் சேர்க்க மாட்டா. ஏன் அதர்வண வேதம் சேர்க்க மாட்டாங்கிறது கிடையாது. அதர்வண வேதம் கத்துக்கிறவா அத்தியனம் பண்றவாள்லாம் இருக்கா. சில கோவில் பிரம்மோற்சவங்கள்ல எல்லாம் அவ பாராயணம் கூட பண்ணுவா, சாத்துமுறை கூட பண்ணுவா. அது அவ்வளோ ப்ராபப்ளி அதர்வண வேதம் பிராக்டிஸ் பண்றவாளோட நம்பர் அவ்வளோ ஜாஸ்தி இல்ல ஆஸ் கம்பேர்ட் டு ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதம். But it is there. அதர்வண வேதாத்தியாயிகள் இருக்கா இப்பயும். அடியன் அந்த அசைன்மென்ட் கடைசி இல்ல இந்த பிரான்ச் எந்த வேதம் சொல்லறோம். அதாவது இப்போ உன்னோட ஆத்துல எந்த வேதத்தை அத்தியனம் பண்றா உன்னோட அப்பா அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். ரிக்வேதமா, யஜுர்வேதமா, சாமவேதமா, அதர்வண வேதமா. சரி அடியன் அடியன் ஏன் பரத்வாஜ முனி அதர்வண வேதம் அத்தியாயனம் பண்ணல? அவர் இதே அவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாரு. இத 3 முதல்ல மாஸ்டர் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. அதனால யாருக்கும் அதுவே ஒரு ஆள் பண்ண முடியல. அது 3 ட்ரை பண்ணலான்னு பண்ணிருப்பாரா இருக்கும். அதுக்கே 300 இயர்ஸ் ஆனாலும் ஒண்ணும் முடியல. அடியன் அதர்வண வேதம்ல என்ன டிஃபரெண்டா இருக்கு அடியன்? அது நிறைய சித்தி மந்திரங்கள்லாம் உள்ளது கண்ணா. அதாவது சித்தினா இப்போ எப்படி சொல்றது, இந்த ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு இப்ப வேணும், இப்பவே உண்டாக்கணும், ஒரு ஃபயரை உண்டாக்கணும், இல்ல திடீர்னு மழை பொழிய வைக்கணும், அப்படி இப்படின்னு சட்டு சட்டுன்னு ஸ்பெல்ஸ் எல்லாம் இருக்கு பத்தியா, அதுக்கெல்லாம் சித்தின்னு பேரு. அந்த ஸ்பெல்லுக்குடைய மந்திரங்கள்லாம் நிறைய அதர்வண வேதம். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல அடியன், முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா குழந்தைகளுக்கு? அடியன் அடியன் சொல்லுங்கம்மா. அந்த அசைன்மென்ட் அசைன்மெண்ட் இப்ப போஸ்ட் பண்ணிடுவோம்மா கிளாஸ் ரூம்ஸ்ல. நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். எப்போ சப்மிஷன் டேட் சொல்லல அடியன். இன்னைக்கு என்ன டேட்டு? 27th. ஓகே, 8 மார்ச்க்குள்ள சப்மிட் பண்ணுவோம். சரியா? 10 days. சரி அடியன். அடியன் 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 தன்யாசியம். ಅಡಿಯನ್ ಆಯ್ತು ಆಡಿಯನ್ ಧನ್ಯವಾದ.